ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸும் பெய்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லையும் லோகோ வரும், இல்லை சம் டியூட்டோரியல்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா எடிட் பண்ணலாம். லைக் பிகினர் லெவல் கூட இல்லை. ஸோ மிட் லெவலில் இருக்க எடிட்டர்ஸ் கூட இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது விண்டோஸ் 11ல் டிஃபால்ட்டாக வர வீடியோ எடிட்டிங். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், இம்போர்ட்டிங், கட் பண்ணுறது, ஸோ மெர்ஜ் பண்ணுறது, எஃபெக்ட்ஸு, ஸோ இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டோட வீடியோ எடிட்டிங் ஆப்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸில் உள்ள டிஃபால்ட்டாக நீங்கள் விண்டோஸ் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கிளிம் சாம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே இதில் நிறையா டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். ஸோ யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூபுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரி இருக்கீங்க, ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்க்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ வீடியோ போடுறீங்க, இல்லை சும்மா சின்ன சின்ன வீடியோ எடிட்ஸ்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளிம் சாம்பே போதும். நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேர்ஸ்லையும் காசு பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடிட்டிங் புதுசாக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கோ வித் கிளிம் சாம்ப். ஓகே, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் எல்லாமே பழகிட்டு அடுத்தடுத்து வேறு இதுக்கு போகலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்டிங், ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து DaVinci Resolve. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டூல்லே கொடுக்கும். இதில் வந்து பெய்டும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ பெய்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் வரும். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாவின்சி வந்து ஃப்ரீ டவுன்லோட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒன்றும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ இருந்தால் இதுவே போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் கிளிம்சாப் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் இன்னும் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு டாவின்சி ரிசால்வோட ஃப்ரீ டவுன்லோடு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி டவுன்லோட் பண்ண செக் பண்ணணும். ஸோ ஒன்றும் இல்லை, இது டாவின்சி ரிசால்வ் 18.6 18 ஸ்டூடியோன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ 18.6ல் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து விண்டோஸா மேக்கா லினக்ஸான்ற சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் 11, ஸோ விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எனக்கு டவுன்லோட் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக செக்இன் ஆகிறது அப்படியே செக்இன் ஆகிருக்கணும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எனக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ செட்டப் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ சியில் எனக்கு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆக நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலிங்.
ஸோ செட்டப் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ கம்ப்ளீட் த இன்ஸ்டாலேஷன் யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் நோ காட்டுது. மொத்தமே எனக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு.